7 வருஷத்துக்கு முன்னாடி ஆய்வு செய்ய அனுப்பப்பட்ட விண்வெளி ஓடம் செப்டம்பர் 24, 2023 வெனு அப்படின்ற விண்கல்ல இருந்து மாதிரிகளை சோதனை செய்யறதுக்காக வெற்றிகரமாக பூமிக்கு எடுத்துட்டு வந்துச்சு. இந்த மாதிரிகளை ஆய்வு செய்வது வழியாக பூமி தோன்றிய போது என்ன மாதிரியான ரசாயனங்கள் இங்க இருந்துச்சு அப்படிங்கறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். செப்டம்பர் 8, 2016 OSIRIS-REx அப்படின்ற விண்வெளி ஓடம் பூமியில இருந்து விண்வெளிக்கு ஏவப்பட்டுச்சு. இது டிசம்பர் 3, 2018 வெனு அப்படின்ற விண்கல்லை சென்றடைந்தது. அக்டோபர் 20, 2020 வெனுவில் இருந்து மாதிரிகளை சேகரித்து மே 10, 2021 வெனுவை விட்டு வெளியேறியது. பின்னர் பூமியை நோக்கி பயணிக்க ஆரம்பித்த இந்த விண்வெளி ஓடமானது செப்டம்பர் 24, 2023 பூமிக்கு வந்தது. ஒரு விண்கலம் விண்வெளியில இருக்கிற விண்கல்லுக்கு போய் அங்க இருந்து மாதிரிகளை எடுத்துட்டு வருது அப்படிங்கிறது இதுவே முதல் முறை கிடையாது. இதுக்கு முன்னாடியே 2010 ஜப்பான் ஏரோஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் ஏஜென்சி ஹயாபுசா அப்படின்ற ஒரு விண்கலத்தை கொண்டு ரைகு அப்படின்ற விண்கல்லில் இருந்து மாதிரிகளை பூமிக்கு எடுத்துட்டு வந்துச்சு. பூமியை சுத்தி கோடிக்கணக்கான விண்கற்கள் இருக்கு. அந்த விண்கற்கள் எல்லாம் விட வெனுவை தேர்வு செஞ்சதுக்கு ஒரு விசேஷ காரணம் இருந்துச்சு. பூமியின் உருவாக்கத்தின் போது இருந்த தன்மையுள்ள பாறை, மண் அரிப்பு, டெக்டானிக் தட்டுகளின் நகர்வு, வானிலை மாற்றங்கள் போன்ற நிகழ்வால் அழிந்துவிட்டது. ஆனால் வெனு அப்படின்ற விண்கல்ல 4.5 பில்லியன் வருடங்களுக்கு முன்பிருந்த பாறைகளின் தன்மை மாற்றம் இல்லாமல் இன்றும் அப்படியே இருக்கு. இதை ஆய்வு செய்வது வழியாக நம் பூமியில எப்படி உயிரினங்கள் தோன்றி இருக்கலாம், அதற்கு என்ன மாதிரியான ரசாயன மாற்றங்கள் உதவி இருக்கலாம் அப்படிங்கிற பல கேள்விகளுக்கு இந்த வெனுவிடம் விடை இருக்கும் அப்படின்னு ஆய்வாளர்கள் நம்பினாங்க. அதனாலேயே இந்த வெனுவை அவங்க விசேஷமான ஒரு விண்கல்லா தேர்வு செஞ்சாங்க. வெனுவில் உயிரினங்கள் தோன்றுவதற்கான ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அதிக அளவுல இருக்க வாய்ப்பு இருக்கு. இது மாதிரியான கரிம சேர்மங்களை கொண்ட விண்கற்களின் மோதலால் பூமியில் உயிரினம் தோன்றும் சூழல் உருவாகி இருக்கலாம் அப்படின்ற ஒரு அனுமானமும் அறிவியலாளர்களால் வைக்கப்பட்டிருக்கு. இந்த அனுமானத்திற்கும் வெனு ஒரு விடையை கொடுக்கும் அப்படின்னு அவங்க நம்புறாங்க. பெரும்பாலான விண்கற்கள் ஆஸ்ட்ராய்டு பெல்ட் பகுதியில தான் இருக்கும். ஆனால் இந்த வெனு எனும் விண்கல்லோ சூரியனை சுத்தி வரும்போது நம்முடைய பூமிக்கு பக்கத்துல வரும். இதனால இந்த விண்கல்லிற்கு விண்கலத்தை அனுப்பி ஆய்வு செய்வது அப்படிங்கிறது சிக்கலை ஏற்படுத்தாது. அக்டோபர் 20, 2019 வெனுல இருந்து மாதிரிகளை சேகரிக்கும் கருவியை நீட்டியவாறே OSIRIS-REx அப்படின்ற விண்கலமானது விண்கல்லின் மீது தரையிறங்குச்சு. அதுக்கப்புறமா அங்கு ஆய்வு செய்வதற்கு தேவையான மாதிரிகளை சேகரிச்சு OSIRIS-RExல பொருத்தப்பட்டிருந்த த்ரஸ்டர்களுடைய உதவியோட வெனு அப்படின்ற இந்த விண்கல்ல விட்டு வெளியேறிச்சு. இந்த குறிப்பிட்ட வேலையை OSIRIS-REx அப்படின்ற இந்த விண்கலமானது பூமியில இருந்து 32 கோடி கிலோமீட்டர் தொலைவுல செய்யணும். இந்த தொலைவுல இருந்து ஒரு தகவலை பூமிக்கு அனுப்ப 18.5 நிமிஷங்கள் ஆகும். இந்த கம்யூனிகேஷன் தாமதம் காரணமாக OSIRIS-REx விண்கலம் தானியங்கி விண்கலமாக நாசாவால உருவாக்கப்பட்டுச்சு. அக்டோபர் 2019 சேகரிச்ச மாதிரிகளை செப்டம்பர் 24, 2023 பூமிக்கு டெலிவரி செஞ்சுச்சு இந்த OSIRIS-REx அப்படின்ற விண்கலம். இதுக்கப்புறமா இந்த விண்கலம் அபோபிஸ் அப்படின்ற விண்கல் ஆய்வு செய்ய செல்லுது. அப்போபிஸ் அப்படின்ற இந்த விண்கல்ல 2029 OSIRIS-REx சென்றடையும். இதுவரைக்கும் விண்கல்லில் இருந்து கொண்டு வரப்பட்ட மாதிரிகளிலேயே OSIRIS-RExால கொண்டு வரப்பட்ட மாதிரிகளே அதிக அளவுடையது. கிட்டத்தட்ட 250 கிராம் அளவுக்கான மாதிரிகளை ரிட்டர்ன் கேப்சூல்ல வச்சு எடுத்துட்டு வந்தது. இந்த கேப்சூல் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸுக்கு சொந்தமான ஊட்டா பாலைவனத்துல பத்திரமாக பாராசூட்டை பயன்படுத்தி தரையிறங்குச்சு. இந்த கேப்சூல் தரையிறங்கினதுக்கு அப்புறமா இந்த கேப்சூல்ல இருக்கிற அந்த சாம்பிளை எப்படி ரெக்கவர் பண்ணி ஆய்வகத்துக்கு அனுப்பி வைக்கணும் அப்படின்ற இந்த செயல்பாடுகள் எல்லாத்தையும் முன்பே நாசா ஆய்வாளர்களுக்கு பயிற்சியாக கொடுக்கப்பட்டிருந்துச்சு. பயிற்சியில் செய்தது போன்றே சாம்பிள் கேப்சூல் ஆனது பூமியில் தரையிறங்கிய பிறகு அதை சுற்றி ஏதேனும் ஆபத்தான கதிர்வீச்சுகளோ வேறு ஏதாவது ஆபத்துகளோ நிகழுமா அப்படின்ற முதல்ல ஆய்வு செஞ்சாங்க. பின்னர் அங்கு ரிட்டர்ன் கேப்சூல் சாம்பிளை ஹெலிகாப்டர் உதவியோட ஊட்டால அமைக்கப்பட்டிருந்த தற்காலிக கிளீன் ரூமுக்கு எடுத்துட்டு போனாங்க. கிளீன் ரூமுக்கு எடுத்து செல்லப்பட்ட கேப்சூல்ல ஏதாவது டேமேஜ் இருக்கா அப்படிங்கறத முதல்ல சோதனை செஞ்சாங்க. அதுக்கப்புறமா கேப்சூலுக்குள்ள சீல் செய்து வைக்கப்பட்ட கேனிஸ்டரை வெளியே எடுத்தாங்க. இந்த கேனிஸ்டர்ல தான் வெனுல எடுக்கப்பட்ட மாதிரிகள் எல்லாம் ஸ்டோர் செய்யப்பட்டிருக்கு. அந்த கேனிஸ்டரை பேக் செஞ்சு ஹாஸ்டன்ல இருக்கிற ஜான்சன் ஸ்பேஸ் சென்டருக்கு ஆய்வு செய்ய எடுத்துட்டு போனாங்க.
வெனுல இருந்து கொண்டு வரப்பட்ட மாதிரிகள்ல 25% அறிவியல் தொடர்பான ஆய்வுக்கும் 4% கனடியன் ஸ்பேஸ் ஏஜென்சிக்கும் 0.5% ஜப்பான் ஏரோஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் ஏஜென்சிக்கும் பிரித்து கொடுக்கப்பட்டுச்சு. அது ஏன் ஜப்பானுக்கு ஸ்பெஷலா சாம்பிள சோதனை செய்ய கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கான காரணத்தை தெரிஞ்சுக்கலாம். ஏற்கனவே விண்கல்ல ஆய்வு செய்வதற்காக ஹயாபுசா 1 ஹயாபுசா 2 அப்படின்ற 2 திட்டத்தை ஜப்பான் செயல்படுத்தினாங்க. இந்த திட்டத்தை செயல்படுத்த ஜப்பானுக்கு நாசா உறுதுணையா இருந்தாங்க. சோ இதன் காரணமா தான் நாசா ஜப்பானுக்கு வந்து சாம்பிள சோதனை செய்ய கொடுத்திருக்காங்க. ஏனைய மாதிரிகளை ஏற்கனவே அப்போலோ மூன் லேண்டிங் நிகழ்வுல செஞ்சது மாதிரியே நியூ மெக்சிகோல இருக்கிற ஒயிட் சாண்ட் ஸ்பேஸ் ஹார்பர்ல பாதுகாக்கப்படும். இப்படி பாதுகாக்கப்படுகிற இந்த சாம்பிள் எதிர்கால ஆய்வுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நாசா சேமிச்சு வைக்கிறாங்க. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.